வணக்கம். நேற்று விருத்தாச்சலத்துல அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்றி இருக்கிறாரு. பல கருத்துக்களை அண்ணன் பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு அவரு திரும்ப வீட்டுக்கு போற வழியில சில சலசலப்புகள் நடந்திருக்கு. அதுல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் திமுக திமுக தரப்பு ஒரு ஆளை அடிச்சிருக்கிறார், தாக்கி இருக்கிறார் அப்படின்ட்டு இப்போ செய்திகள்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த வீடியோ கிளிப்பு பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப்புல ஒரு அரை நிமிஷம் தான் அந்த வீடியோ ஓடுது. அதுல சீமான் அண்ணன் எந்த இடத்துலயுமே தாக்குனது மாதிரி வீடியோ இல்லை. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவர் அண்ணன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற போது அந்த தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு ஆளு, அவர் திமுக தரப்பு ஆளுன்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்க. அவர் காருக்கு முன்னாடி விழுந்து காரு பானட்டெல்லாம் அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு கண்ணாடிலாம் அடிச்சிருக்கிறாரு போல இருக்கு. ரொம்ப மோசமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகளை பேசி சீமான் அண்ணன் அவர்களை திட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவர் காயமடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவர் அடிச்சது சீமான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சீமான் அண்ணன் ஓடுற மாதிரி ஒரு அந்த இடத்துல இருந்தது. ஆனா அவர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. அவர் கண்டிப்பா அவர் அடிச்சிருக்கே மாட்டார். இது 100% உண்மை. நம்ம அவர் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்யக்கூடிய ஆள் கிடையாது. சீமான் அவர் கையை வச்சிருக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த மாதிரி சலசலப்பு ஆன உடனே அங்க போயிட்டு நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சி உறவுகளால, தம்பிகளால எதுவும் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்ட்டு அவர் விலக்கி தான் விட பார்த்துருப்பாரு தவிர, அவரு போயிட்டு நின்று கூட ஆளோட ஆளா அவர் அடிச்சிருக்க மாட்டாரு. அந்த வேலையை சத்தியமா அவரு செய்திருக்கவே மாட்டார். அவர் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னா அந்த பிரச்சனை அவருக்கே பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறது அதுதான் நிஜம். அதனால அந்த வேலையை அவர் செஞ்சிருக்க மாட்டார். சீமான் கண்டிப்பா அடிச்சிருக்கவே மாட்டாரு. இதுதான் நடந்திருக்கும். ஆனா இதற்கு பிறகு நம்ம என்ன சொல்ல வாரோம் அப்படின்னா, ஒருவேளை சம்பவம் நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகளை உறவுகளை உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம், நீங்க ஏதாவது தப்பு தண்டா நீங்க பண்ணியிருந்தா கூட திமுக காரன் மேல தப்பா இல்ல நம்ம நாம் தமிழர்கள் கட்சிக்காரங்க மேல தப்பா அப்படின்னு கேட்க போனா, நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேலதான் தப்பு நான் சொல்லுவேன். ஏன் தப்புன்னா, அவங்க தூண்டுறாங்க, உங்களை இந்த வேலையை செய்ய வைக்கணும், இப்படிதான் நீங்க உங்களை நம்ம நாம் தமிழர் கட்சியை எந்த வகையிலையாவது ஓச்சு விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வேலை செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல பிரச்சனை பண்ணாங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி அண்ணனை எப்படி உசுப்பேத்தி விட்டு அதுல ஒரு 2 கேஸ போட்டு, எங்க தேர்தலுக்கு நாள் எவ்வளவு இருக்கணும்? கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் கூட இல்ல, சரியா 4 மாசம் கூட இல்லாத அந்த நேரத்துல நாம இப்படி ஒரு பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு அடிதடி அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா, அடிதடி நடந்தேன்னு எனக்கு முழுசாட்டு தெரியல. அதை நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. ஒரு வேளை நான் சொல்றேன், இனி வரும் காலங்கள்ல அப்படி செய்யாது இருக்கிறது நல்லது நான் சொல்றேன். ஒருவேளை அடிதடி பிரச்சனை, நான் சீமான் ஆளு, நாம் தமிழர் கட்சினா என்ன சும்மா வாடா ஆச்சா ஓச்சான்னு கத்துறதுலாம் இப்ப எடுபடாது. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு. நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கு? போராடுற குணம் இருக்கு, அறிவாற்றல் இருக்கு. அதை தவிர வேற என்ன இருக்கு? இந்த வேகம் விவேகம் ஒண்ணும் இந்த வேகத்தை காட்டுறதுக்கு இப்ப நேரம் கிடையாது, காலங்கள் இல்ல. 3-4 மாசம் தான் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாக்கி 10 பேர் மேல வழக்க போட்டு விட்டுருவான். நீங்க தேர்தல் வேலையை பார்ப்பீங்களா இல்ல கோர்ட்டு கேஸ் அலைவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் அது இதுமாட்டு எதுக்கு இந்த அவசியம் இல்லாத வேலைகள்? கரூர்ல விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் இறந்தாங்க இல்லையா? விஜய் மேல இதுவரைக்கும் ஒரு வழக்கு போட்டிருக்கதா இந்த திமுக அரசு? விஜய் மேல ஒரு வழக்கு, ஒரு சின்ன கேஸ் போட்டிருக்காங்களா? 41 பேருக்கு சாவதுக்கு யாரு காரணமா இருந்து? கோர்ட்ல பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பெருசாட்டு பேசக்கூடாது. விஜய் வந்ததுனால தானே 41 பேர் இறந்தாங்க. விஜய் வரலன்னா 41 பேர் இறந்திருக்க மாட்டாங்க இல்லையா அந்த இடத்துல? அப்ப முழு காரணம் யாரு? அப்போ விஜய் மேல ஒரு சின்ன கேஸாவது போட்டிருக்காங்களா? போட மாட்டாங்க. போட்டாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் யார அடிச்சாக்கி அவங்க யாரு நமக்கு குடைசல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நம்ம நேரான பாதையில போயிட்டு இருக்கோம், சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். விஜய் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. மாறாக
விஜய் வந்து அவங்க ஆளுதான். டிவிகே டிஎம்கே ஒண்ணுதான். நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜய் வேறு கிடையாது, திமுக வேறு கிடையாது. விஜய் திமுக ரெண்டு ஒண்ணுதான். அவங்க வந்து விஜய் என்ன பண்ணாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளு பேசி வச்சுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இந்த அரசியல் 2026 தேர்தல்ல ஆரம்பத்துல இருந்தே நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி அப்போ நம்ம வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து கொடசல் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப வந்து நம்மள எந்த வகையிலயாவது ஒழிச்சு கட்டணும், ஓரம் கட்டணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும், நாம் தமிழர் கட்சி மலரணும் தமிழ்நாட்டுல. சீமான் அண்ணன் மேல நீங்க உண்மையாலே பாசம் வச்சிருந்து உண்மையிலே அவர் வந்து நேசிச்சு நீங்க அவர் முதலமைச்சரா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும். நம்ம லட்சியத்துல வந்து அடையணும் அப்படின்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமையா இருந்தாதான் நம்ம வந்து இப்படி பல சூழ்நிலைகள்ல பல பிரச்சனைகளை வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதனால சீமான் அண்ணன் வந்து கண்டிப்பா அவரு தாக்கியிருக்க மாட்டாரு. அவரு அவ்வளவு பெரிய முட்டாளான ஆள் கிடையாது. தவறான செய்திகளை தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அதுதான் நிஜம். அதனால நம்ம கொண்டு இருக்கிற அந்த லட்சியத்தை அடையணும்னா நம்ம வந்து கண்டிப்பா பொறுமையா தான் இருந்தாகணும், பொறுத்து தான் போகணும். எம்ஜிஆருக்கு வராத துன்பமா? திமுக காலகட்டத்துல எம்ஜிஆருக்கு இவங்க எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உலக சுற்று வாலிபன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவங்க எவ்வளவு கொடசல் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு மாறு வேஷம் போட்டு அந்த தியேட்டர்களுக்கு வந்து பெட்டிகளை வந்து அவரு கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, சுஜிபின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால நம்ம தேவையில்லாம அடிதடி வம்பு பிரச்சனைகளுக்கு போகாம நம்ம ஏற்றிருக்கிற கொள்கை வந்து லட்சியங்களை வந்து அடையணும், அந்த நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும்னாக்கி நம்ம வந்து பொறுமையா இருந்துதான் ஆகணும். அவங்க அடிச்சா கூட பட்டுதான் ஆகணும். நமக்கு வேணுமா இல்லையா, கிடைக்கணுமா இல்லையா, அதுக்காக வந்து நாம வந்து பொறுமையா போறதுனாலயோ நம்ம வந்து ஒரு கோழைன்னு நம்ம சொல்லிட முடியாது, வீரம் இல்லாதவனு சொல்லிட முடியாது, ஆண்மை அற்றவனு சொல்லிட முடியாது. பொறுமையா போறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. நெல்சன் மண்டேலா சொல்றாரு இல்லையா, அமைதியா நான் இருக்கிறதுனால என்ன வந்து நீ கோழைனோ வீரமற்றவனோ நீ நினைச்சிடாத. என்னோட அமைதி வந்து உனக்கான வார்னிங், உனக்கான எச்சரிக்கை. நான் அமைதியா இருக்கிறேன்னா நீ வந்து ஒரு நாள் என்னால வந்து பழி தீர்க்கப்படுவாய் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை. அதுதான் அங்க வந்து நம்ம செய்யணும், அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அதை விட்டுக்கிட்டு கொந்தளிக்கிறது, நம்ம வந்து தாக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில எடுக்கிறது வந்து அது வந்து நல்லது கிடையாது. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க லட்சியத்தை அடைய முடியாது. அது வந்து இடையிலே அழிஞ்சு போவோம். சீமான் அண்ணன் இவ்வளவு நாள் கட்டி காத்து வச்சிருக்கிற அந்த 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 தொலைநோக்கு பார்வை, அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து ஒரே செகண்ட்ல அழிஞ்சு போவோம். அதை அழிக்கக்குண்டான வேலைகளை தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம தயவு செய்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சீமான் அண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வழங்குறது நம்ம நல்லது. அவர் சொல்லுவார் எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு அப்படின்னு. அது தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இன்னும் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குறது நல்லது. ஏன்னா சீமான் அண்ணனே சொல்லியிருக்கிறாரு, இது வந்து கொஞ்சி குழாவும் மீன்கள் நிரம்பிய குளம் கிடையாது, கடும் கோபம் கொண்ட முதலைகள், சுறாக்கள், திமிங்கலங்கள் வாழக்கூடிய கடல். இங்க வந்து ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம வந்து அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் நம்மளுடைய சிறந்த நோக்கமா இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு நம்ம கடலுக்குள்ள வந்து அண்ணனை தான் பாதுகாக்கணுமே தவிர முதல்ல கூட சண்டை போடுறதோ திமிங்கலம் கூட சண்டை போடுறதோ வந்து சிறப்பா இருக்காது. பின்னாடியோடி வந்து சுறா வந்து கடிச்சிட்டு போயிடும், அப்படிதானா? அதனால வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்க லட்சியம் அடையணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி செயல்களை வந்து தவிர்ப்பது நல்லது. இதுக்கு மேல நம்ம பேசினா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.